இன்றைக்கு சில உயர்வுகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு சில நீ எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்களை தீங்கு நாளிலே கூடாரம் மறைவில் அவர் ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். நல்லா பாருங்க, வாழ்க்கையில அடுத்த உடனே நான் என்ன பண்ணணும்னு யோசித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே கர்த்தர் சொல்றாரு, முதலாவது தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். ஒருவேளை கிறிஸ்துவை பின்பற்றுவதில் ஏதேனும் பாடுகள் வருமானால், ஏதேனும் கஷ்டங்கள் வருமானால் சோர்ந்து போயிடாதீங்க. அப்ப அந்த பாடுகள் என்னை அழிப்பதற்கல்ல, என்னை பாதுகாக்க. ரெண்டாவது, எனக்கு பாதை காட்ட. யாருக்கு இதை பேசுறான்னு தெரியல. உங்க வாழ்க்கையில நீங்க நெருக்கப்பட்டு ஒரு இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும். நமக்கா ஜெபிக்கிறவங்க நமக்கு வேணும், நமக்கு ஆலோசனை சொல்றவங்க வேணும். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்ன செய்யட்டும்? கடிந்து கொள்ளட்டும். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 1 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய. இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசி அநேக தெளிவான திருஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கால நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த நல்ல நேரத்துல எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க. வசனத்தை எங்களுக்கு பிட்டு தாரும். எங்களோடு கர்த்தர் இடைப்படும். ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான பாதையில இப்பொழுது நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிந்தனைகளை சிதற விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் வேலி அடைங்க. நல்ல ஒரு மனதை கட்டளிடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் இந்த இடத்துல அசை வாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நல்ல வாயத்தை நல்ல சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நல்ல சோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மத்தியில ஆண்டவரே, உங்க பிரசன்ன அளவில்லாமல் இறங்கி வரட்டும். வல்லமை அளவில்லாமல் இறங்கி வரட்டும். ஷாகா ரபா ரபா லரபல நம ரிகத ரபல 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 நம ரிகத ரபா க ரபல ரபா. எல்லா தடையாய் நிற்கிற மதில்களை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலையை ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரே கற்றுப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல விடுதலையோடு 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 நல்ல துதிங்க, நல்ல துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. வாயை திறந்து நல்ல சோதரம் பண்ணுங்க சிஸ்டர், நல்ல சோதரம் பண்ணுங்க பிரதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது சத்துருக்கள் வெற்றுண்டு விழுந்தார்களே. ஹல்லேலூயா. தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிற இந்த நேரத்தில் தானே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வர நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல விட்டு கொடுத்து, நல்ல விட்டு கொடுத்து, நல்ல விட்டு கொடுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை நல்ல விரிவாய் திறந்து நல்ல சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆரோக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மத்துல கட்டளையிடுகிறார். ராகா லரதா ரபா லரபல நம ஓ ரிகா ரபா கா ரபா 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 ஓ ரிகா த ரபா. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றிய விரும்புகிறேன் சொன்னவர். கண்களை மூடி நல்ல சோதரம் பண்ணு. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஷாகா த ரபா கா ரபா. அக்கினி பற்றி பிடிப்பதாக, தேவாக்கினி பற்றி எரிவதாக. ராகா லரபா ரபல நம ஷாகா தர பர பல ரப ரபா ஓ ரிகா த ரகா தர பல ரப லரபா ஓ ரிகா தர கத ரபல நம. உடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை எங்க மத்தியில பெரிதாய் விளங்குவதாக. இந்த வல்லமை எங்க மத்தியில பெரிதாய் விளங்குவதாக. ரிகா லரபா லரபா. எல்லா சத்துருவின் கிரியைகளை அழித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நிர்மூலமாகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ
ஓ ரீகா ராபா, ஒரு மகிமையின் மேகம், ஒரு வல்லமையின் மேகம் ஜனத்தை மூடி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஜனத்தை மூடி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஓ ராகா ராபா 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 ரீகா லாரா தரபா, ஓ ரிகா தர கத ரபா ரபா லனமா, ஓ ஷாகா ரபா 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 லனமா. நன்றி 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 நன்றி. எங்க மத்தியில கர்த்தர் எழுந்தருளுவீராக, எங்க மத்தியில கர்த்தர் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே, நம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்களாக செபிக்கிறோம். கரம் கூட இருக்கு. ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம். இதுல ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, தெயோப்பிலுவே என்று சொல்லி இந்த வேத பகுதி என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. இந்த நிருபத்தை எழுதினவர், இந்த வரலாற்று புஸ்தகத்தை எழுதினவர் யார் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய லூக்கா. அப்ப லூக்கா தான் என்ன பண்றாருன்னா இந்த நிருபத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார். இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அங்க ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா 2ஆம் வசனம் பாருங்களேன். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்படி வந்தார், என்னென்ன ஊழியங்களை செய்தார், என்னவெல்லாம் அவர் பேசினார், என்னென்ன உபதேசங்கள் எல்லாம் அவர் சொன்னார் என்பதை குறித்துதான முதலாம் பிரபந்தத்தை, அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டரை நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் புக்கை நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், நான் எழுதி கொடுத்தேன். அது என்ன புஸ்தகம்? லூக்கா எழுதின சுவிசேஷம். நம்ம வாசிக்கிறோம்ல லூக்கா சுவிசேஷம். அதுதான் அப்போஸ்தலனாகிய லூக்காவால் எழுதப்பட்ட முதல் புஸ்தகம். அப்போ அதே லூக்கா என்ன பண்றார் அப்படின்னா இந்த 2வது புஸ்தகத்தை எழுதுகிறார். இந்த 2வது புஸ்தகத்துல என்ன இருக்குது அப்படின்னா அதுலதான் நம்ம வாசிக்கிற 3ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, நல்ல கவனிங்க, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. பாடுபட்ட பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல இருந்து ஆரம்பித்து அவர் கைது செய்யப்படுகிறது, அவர் நியாயம் விசாரிக்கப்படுவது, அவர் குற்றம் சாட்டப்படுவது, சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு கடந்து செல்வது மட்டுமல்ல, சிலுவையில அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்படுகிற எல்லா காரியங்களையும் சேர்த்துதான் இங்கே லூக்கா சொல்லுகிறார் பாடுபட்ட பின்பு. கிறிஸ்தவம் ஒரு விசேஷமானது. ஏன் அப்படின்னா நம்ம உயிர்த்தெழுந்த நாளை நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்னா இந்த பூமியிலேயே பிறந்து மரித்து உயிரோடு எழும்பின ஒரே ஒரு நபர் இருக்க கூடுமானால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த பூமியில அவர் மனிதனாக பிறந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, முழு உலகத்தின் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா, இயேசு உயிரோடு எழும்பல அப்படின்னா கிறிஸ்தவமே இல்லை. கிறிஸ்தவர்களும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கு சபைகள் வளருகிறது. ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னா ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதனாலதான் அவர் ஆரம்பித்த இந்த கிறிஸ்தவம் இன்றைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா.
எத்தனையோ பேர் இதை அழித்துவிட நினைத்தார்கள், எத்தனையோ பேர் சபையை அழித்துவிட நினைத்தார்கள், அவன் க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி நினைத்த எல்லாரும் மறைந்து போய் விட்டார்கள். ஆனா கிறிஸ்தவம் சபை இன்றைய வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, வருகை வரைக்கும் வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவன் உண்டாக்கின சபை இது. அல்லேலூயா. இது உண்டாக்குனது யாரு? தேவன். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அல்லேலூயா. தம்முடைய சுய ரத்தத்தினாலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி சம்பாதிச்சார்? தன்னுடைய சுய ரத்தத்தினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வேற ஏதோ ஒன்றை கொடுத்து அல்ல, ஆமென், தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தே கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டு இருக்கிறார். எத்தனை ஒரு பாக்கியம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான், ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஆமென் லூக்கா இப்படி எழுதுகிறார், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடனே பேசி. அப்போ ஆண்டவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த உடனே பிதா கிட்ட போய் அங்கே என்ன பண்ணிரல, இருந்து விடவில்லை. 40 நாள் அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக எல்லாருக்கும் காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நாள்? 40 நாள் அளவு. 40 நாள். அவன் கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆண்டவர் தான் உயிரோடு இருக்கிறவராக அநேகருக்கு தன்னை என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வீட்டுல போய் நீங்க வாசிங்க. அநேகருக்கு ஆண்டவர் தன்னை என்ன பண்ணியிருக்கிறார்னா வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் என்ன பண்றாருன்னா அங்க மேற்கோள் காட்டுகிறார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வேணா வாசிக்கிறீங்களா? 3ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் அழைத்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் கேபானா யாரு? பேதுருவுக்கும் பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் உயிர் தெழுந்தது ஏதோ ஒரு சந்துக்குள்ள வச்சு, ஏதோ ஒரு சின்ன ஒரு அறைக்குள்ள வச்சு அப்படி அல்ல. நம்ம வாஸ்தவம் பாருங்க, அநேகருக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக ஆண்டவர் தன்னை காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் நம்ம ஜெபம் கேட்கப்படுது. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க இருந்து என்ன பண்ணிருக்கிறோம்? உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு தான் ஒரு வேளை புதுசா நீங்க சபைக்கு வந்திருப்பீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் மெய்யான தேவன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம். அநேக சொந்தங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனா அப்பா ஒருத்தங்க தான். ஆமென். அம்மா ஒருத்தங்க தான். ஆமென். இந்த பூமியில கடவுள் என்று சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனா உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அல்லேலூயா. அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களுக்காகவே அவர் இருக்கிறார். அவரை நம்பும் பொழுது ஆமென் இம்மையில இந்த உலகத்திலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், பரலோகத்திலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே நம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்தார்? காண்பித்தார். இந்த நாளிலே நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை இதுல என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே.
ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா தெளிவு. சொல்லுங்க, தெளிவு. கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலிலே சீஷர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய காரியம், முக்கியமான ஒரு காரியம், தேவையான ஒரு காரியம் என்ன அப்படின்னா தெளிவு, கிளாரிட்டி. நல்லா பாருங்க, சீஷர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருந்தார். ஆண்டவர் சீஷர்கள் வாழ்க்கையில வருகிற வரைக்கும் அவங்க நினைத்ததை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பிடித்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருந்தாங்க. நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கம்பா. அந்த மாதிரிதான் சீஷர்கள் இருந்தாங்க. மீனை பிடிச்சிட்டு இருந்தாங்க, வரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சில காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. நல்லா கவனிங்க. ஆனா எப்பொழுது ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில கடந்து வந்தாரோ, எப்பொழுது இயேசுவை அவர் பின்பற்ற ஆரம்பித்தார்களோ, இயேசு இல்லாமல் அவர்கள் இல்லை. இயேசு இல்லாமல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு நடந்து கொண்டிருந்தாங்க. இயேசுவோடு இருந்தாங்க. இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தாங்க. இயேசு சொன்ன காரியங்களை கேட்டாங்க. இவர்களும் ஒரு கட்டம் வரும் பொழுது இவர்களும் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களும் பேயை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களும் நோய்களை சுகமாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மரித்த பொழுது, நல்லா கவனிங்க, மரணம் நம்முடைய வாழ்க்கையில வருமானால், நம்முடைய உறவுகளுக்குள்ள வருமானால், நமக்கு அறிமுகமானவங்க வாழ்க்கையில வருமானால், நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு ஸ்தம்பிப்பை என்ன செய்யும், ஏற்படுத்தும். அடுத்து என்ன செய்வது என்று சொல்லி நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அநேக குழப்பங்களுக்குள்ள நம்மளை நடத்தும். அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்து எப்படி காரியங்களை செய்ய போறோம், அடுத்து இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவது, அடுத்து இந்த வேலையை எப்படி செய்வது, அடுத்து எப்படி இந்த ஊழியத்தை செய்வது, பல காரியங்களை குறித்தான குழப்பம் இருக்கும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவங்களுக்குள்ள இருந்த எல்லா குழப்பங்களையும் நீக்கும்படி ஒரு தெளிவை கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதல் சீஷர்களுடைய வாழ்க்கையில பல பகுதிகளிலே ஒரு தெளிவை கொடுத்தது. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தெளிவை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உங்க வேலைகளை குறித்து என்ன செய்வதென்று தெரியாமல் ஒருவேளை நீங்க இருப்பீங்க அப்படின்னா, இந்த உயிர் தெழுந்த நாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெளிவை கட்டளையிடுவாராக. ஆமென். ஒரு விடுதலை கட்டளையிடுவாராக, ஒரு தெளிவான கைடன்ஸை கட்டளையிடுவாராக. நல்ல ஒரு நிமிஷம் கையை தட்டி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த நாள்ல எனக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் நீங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருக்கிற எல்லா கலக்கங்கள் நீங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பாரங்களும் நீங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அடுத்து என்ன செய்வதென்று எனக்கு தெரியாமல் இருக்கிற பொழுது என் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய தெளிவை கட்டளையிட போகிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சீஷர்கள் வாழ்க்கையில அநேக தெளிவுகளை ஆமென் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அநேக தெளிவை, அநேக கிளாரிட்டியை அவங்களுக்கு கிடைச்சது. அநேக கிளாரிட்டி கிடைச்சது. நல்லா யோசித்து பாருங்க. 3.5 ஆண்டுகள் ஆண்டவருக்கு பின்னாடி தான் போயிட்டு இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, கவலை இல்லை. எதை குறித்தும் என்ன செய்ய வேண்டாம், யோசிக்கவே வேண்டாம். எல்லாமே யார் பார்த்துக்கொள்வா, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ரைட். பொதுவாக அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து என்ன செய்யணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஆமே, அப்புறமா ட்ரெஸ் எடுக்கணும், அதெல்லாம் குறித்து அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்களுக்கு கவலை என்னன்னா, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் கிடைக்குமான்னு தான் கவலையே தவிர, அந்த ட்ரெஸ்ஸுக்கு எப்படி நான் காசு கொடுக்க போறேன்னு அவங்க ஒரு நாள் என்ன செய்யறது இல்லை, கவலைப்படுறது இல்லை. பெற்றோராகி நம்ம தான் கவலைப்படும். இவன் என்ன ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ண போறான், இந்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ வரப்போகுதுன்னு யார் தான் கவலைப்படுவான்? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? யோசித்து பாருங்க. அப்போ அந்த 3.5 ஆண்டுகள் சீஷர்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அவர் எல்லாரும் சிதறப்பட்டார். எல்லாம் சிதறி போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல பேதுரு ஆண்டவரே மறுதளிச்சிட்டார். அவரை நம்பி பணத்தினுடைய பொறுப்பை பெற்றுக்கொண்ட யூதாஸ் இயேசுவே என்ன பண்ணிட்டான், காட்டி கொடுத்தான். சீசர், மற்ற சீசர்கள் யாராவது கூட நிற்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தருமே என்ன செய்யல, கூட நிக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான்
ரோமர்களுக்கு தெரிஞ்சா இந்த சீஷர்களை கைது செய்து விடுவார்கள். இப்ப அடுத்து என்ன செய்வது? ஒரே குழப்பம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே தோன்றி சொன்னார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க கலக்கத்தோடு வந்திருப்பீங்க அப்படின்னா, ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவாராக. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல சமாதானத்தை தருவாராக, உங்க வேலையில சமாதானத்தை தருவாராக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க சிந்தையில ஒரு பெரிய சமாதானத்தை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எதை வேணா சம்பாதிக்கலாம், ஆனா இந்த சமாதானத்தை என்ன செய்ய முடியாது? சம்பாதிக்க முடியாது. டி நகர்ல ஏதாவது ஒரு கடை இருக்கா இங்கே சமாதானம் இருக்கப்படும்னு? எங்கேயுமே இல்ல. ஆண்டவர் தான் அந்த சமாதானத்தை தர முடியும். அப்போ உயிர் தெழுந்த பொழுது ஆண்டவர் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை என்ன செய்தார்? கட்டளையிட்டார். ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 20ஆம் அதிகாரம் தான், 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கவனிங்க, சீஷர்கள் வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில எல்லாம் அவங்களுக்கு தெளிவு கிடைச்சது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சீஷர்கள் வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் அவர்களுக்கு தெளிவு கிடைத்தது, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். முதல் காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில ஒரு தெளிவு கிடைச்சது. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது லாஸ்ட் சப்பர், கடைசி பந்தி, ரா விருந்துன்னு சொல்றோம்ல, சோ அந்த இடத்துலயும் ஆண்டவர் அநேக இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கிறார், நான் சீக்கிரமா என்ன செய்ய போறேன், மனுஷகுமாரன் பாடுபடணும், மனுஷகுமாரன் மரிக்கணும், உயிர்த்தலும், அநேக இடங்கள்ல சொன்னார். எத்தனை பேர் இதெல்லாம் வாசித்திருக்கீங்க? கையை வைத்துங்க பார்க்கலாம். நமக்கு எதுக்கு பாஸ்டர்? சண்டே வந்தோமா, பாஸ்டர் சொல்றது கேட்டோமா? அப்படியா? ஆமே, நீங்களா நல்ல விசுவாசிகள். அல்லேலூயா. ஆமே. ஒரு பாட்டி சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். வீட்டுக்கு போயிட்டு சமையல் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டாங்க. ராத்திரி பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடியே காணும். என்ன காணும்? கண்ணாடியே காணும். அதனால கண்ணாடி போட்டவங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நானும் கண்ணாடி போட்டிருக்கேன், அதனால நீங்க யாரும் தப்பா நினைக்க மாதிரி. திங்கக்கிழமை தேடுறாங்க, கிடைக்கல. செவ்வாய்க்கிழமை தேடுறாங்க, கிடைக்கல. புதன்கிழமை கிடைக்கல. வியாழன் வெள்ளி சனி கிடைக்கவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம் சொல்லிட்டு வேகமா போய் பைபிள் எடுத்து திறந்தா உள்ள என்ன இருக்குது? அப்ப அர்த்தம் என்ன? ஒரு வாரமா என்ன செய்யல? பக்கத்தை பார்த்து கேளுங்க, பாஸ்டர் நம்மளை பத்தி பேசுறாரோ? பக்கத்தை பார்த்து கேளுங்கன்னு சொன்னேன். பாஸ்டர் நம்மளை பத்தி பேசுறாரோ? நீங்க எல்லாத்துக்கும் சண்டையோ, பேச மாட்டீங்களோ? கவனிங்க, வேத வாக்கியங்களை குறித்ததான ஒரு தெளிவில்லாம இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து படிச்சு சொன்னார், மனுஷகுமாரன் என்ன செய்யணும்? சிலுவையில அடிக்கப்பட வேண்டும், மரிக்க வேண்டும், உயிர் தெழுவார். இதெல்லாம் குறிச்சு கூட இருந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தார். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, விடிய விடிய கதை கேட்டு யாருக்கோ யாரு உங்களுக்கு தெரியும் இல்ல? அப்ப பாருங்க, நம்ம ஆளு கூடவே இருந்து வசனம் கேட்டாலும் அவங்களுக்கு என்ன செய்யல? தெளிவு கிடைக்கல. ஆனால் உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு வசனம் சொல்லுகிறது, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியல. ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகுதான் அவர்கள் புரிந்து கொள்றாங்க. ஓஹோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது இதை குறிச்சுதான் நம்ம கிட்ட பேசினாரா? முதல் காரியம் அவங்களுக்கு எதுல தெளிவு கிடைத்தது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில தெளிவு கிடைத்தது. இரண்டாவது காரியம் வாசிக்கலாம், அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். நல்லா கவனிங்க, இந்த ஆண்டவர் மரித்து அவருடைய சாப்டர் அதோட க்ளோஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இனிமே நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்து கொண்டு போய் கொண்டே இருக்க வேண்டியதான்.
இனிமேல் வாழ்க்கை எப்படி போதோ போயிடலாம் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறான். இனிமேல் இந்த ஆண்டவரை அவன் பின்பற்றணுமா? அநேக குழப்பங்கள் இருக்கு. சில நேரம் நமக்குள்ள ஒரு குழப்பம் வரும். நம்ம ஆண்டவரை தேடுற வரைக்கும் நிறைய பிரச்சனை வரல, ஆனா தேடின பிறகு என்ன வருது? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது, குழப்பத்துக்கு மேல குழப்பம் வருது. அடுத்து என்ன செய்வதுன்னு என்ன பண்ணாது, சில நேரம் தோணாது. சில நேரம் சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டாம், பேசாம வீட்லயே என்ன செய்வோம், இருப்போம் அப்படின்னு ஒருத்தன் பேசுவான். அவன் பேர் என்ன? பிசாஸ். சர்ச்சுக்கு போய் உனக்கு என்ன கிடைச்சது? அப்ப பாருங்க, இவர்களுக்கு ஆண்டவர் மேல இருக்கிறதான அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுது, இப்போ குறைய ஆரம்பிக்குது. இனிமே ஆண்டவரை ஃபாலோ பண்ணணுமா, ஆண்டவரை பின்பற்றணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் என்ன பண்ணுச்சு, இப்போ வந்துருச்சு. வாழ்க்கையில ஆண்டவரை தலைமையாய் வைத்து நடந்த ஜனங்கள் இவங்க. இப்ப ஆண்டவரே இல்ல, ஆண்டவர் மரிச்சு போயிட்டார், இன்னும் உயிர் தள்ளல. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு கலக்கங்கள் குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு உயிர் தெழுந்த பொழுது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. என்ன அப்படின்னா, இந்த தேவனை தான் நான் என்ன செய்வேன், இனிமேல் என் வாழ்க்கையில நான் ஆராதிப்பேன். எந்த மாதிரி சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் அவர் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆமென். உங்களுக்கு என்ன தெளிவு கிடைச்சது அப்படின்னா, கடைசி வரைக்கும் எங்கள் உயிர் போற வரைக்கும் இவருக்காக நாங்க என்ன செய்வோம், நாங்க வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியா நின்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த உயிர் தெழுந்த நாளில் ஒரு 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 தெளிவுக்குள்ள நம்ம வரணும். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், ஆமென் சொல்ல, எது இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த தேவன் தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் நகோமியை பார்த்து சொன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தது நடக்காம இருக்கலாம், நம்ம ஜெபித்த காரியம் உடனே நடக்காம இருக்கலாம். அதற்காக இந்த ஆண்டவரை நான் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த கால நேரத்தை ஒன்று நான் சொல்றேன், கர்த்தர் சமூகத்தை தாழ்மையா சொல்றேன். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் இந்த சபையில கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஏதோ நீங்களா வந்தீங்க அல்லது யாரோ சொல்லி வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். கர்த்தரே பார்த்து உங்களை இந்த சபையில என்ன பண்ணிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த சபையில நிலைத்திருந்து கர்த்தருக்காக கனி கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் பாடுகள் வரலாம், சில நேரம் சில கஷ்டங்கள் வரலாம். ஆமென். ஆனாலும் கர்த்தரை தேடுவதை ஒரு நாள் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. சபை கூடி வருதலை ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க, நீங்க விட்டுறாதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்துல நம்ம வாசிக்கிற இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. அல்லேலூயா, ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், அதிசீக்கிரத்திலையும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனை சீக்கிரமா சரியாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிரச்சனை, அட இதையாவது சொல்லுங்க, உங்க பிரச்சனை சீக்கிரம் சரியாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, தேவனை பின்பற்றுவதில் ஒரு தெளிவு கிடைச்சு. என்ன தெளிவு? ஆண்டவர் தன்னை வந்து காண்பிக்கிறார். பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆட்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், ஏதாவது என்ன செய்யணும், பார்த்தாதான் என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதே 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். நல்லா கவனிங்க. தோமா அவர் யாரு? நம்மாளவர், இந்தியாவுக்கு வந்தவர். மற்ற சீஷர்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த தோமா எங்க போனான்னு தெரியல. பிரியாணி சாப்பிட போயிட்டாரான்னு தெரியல. ஆளை காணும். அந்த நேரம் பார்த்து யார் வந்துட்டா? ஆண்டவர் வந்து காட்சி அளிக்கிறார், உயிரோடு இருக்கிறதா காண்பிக்கிறார். ஒண்ணு நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் வந்து ஏதோ ஆவியால என்ன செய்யல, வரல. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, புசிக்கிறதுக்கு உங்களிடத்துல என்ன உண்டு? அவங்ககிட்ட இருக்கிறத என்ன செஞ்ச, வாங்கி அப்பத்தையும் தேனையும் என்ன செஞ்சார், சாப்பிட்டார்.
உயிரோடு எழுந்தார் ஆண்டவர். அப்ப அந்த நேரத்தில் தோமா இல்ல, மத்தவங்க 10 பேர் சேர்ந்து சொல்றாங்க நாங்கள் கர்த்தரை கண்டோம். இந்த தோமா இருக்கிறான்ல சொல்றாரு, அதெல்லாம் நான் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. என் கைய அவருடைய காயத்துல போட்டாதான் நான் என்ன செய்வேன், நான் நம்புவேன். நம்ம ஆண்டவர் பாருங்களேன், சில நேரம் நமக்கு சில காரியங்களை சொல்லி பார்ப்பாரு, கேட்கல அப்படின்னா நேரம் அவரே என்ன பண்றாரு, மறுபடியும் வந்து நீங்க அதை தொடர்ந்து வாசிங்க. 27-8 வசனம். இங்க வா தோமா, இங்க வா, நீ தானே சொன்ன உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். யார் இப்படி சொல்றா? ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்றார், நீ எப்படி இருக்காத, அவிசுவாசியா இருக்காத, எப்படி இருக்கணுமா, விசுவாசியா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் நம்ம விசுவாசம் எங்க போகுதுன்னே தெரியல. நம்ம விசுவாசம், ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை எங்க போகுதுன்னே தெரியல. ஊட்டி, கொடைக்கானல், அந்த மாதிரியான ஒரு மலை பிரதேசம். அதுல ஒரு சின்ன ஒரு வாலிப பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். அந்த நேரம் ஃபாரினர்ஸ் வர்றாங்க, வெளிநாட்டுக்காரங்க வந்து அவங்க இந்த மலை முடிகிற இடத்துல கொஞ்சம் சறுக்கலான கொஞ்சம் இடத்துல அழகான பூக்களை பார்த்துட்டே நிக்கிறாங்க. இந்த பையன் வந்து பார்த்து கேட்குறான், என்ன நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த ஃப்ளவர்ஸை பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு வேணுமா, நான் எடுத்துறவா? எடுத்தா அவனுக்கு இவ்வளோ காசு தரோம். சரி, இவன் வேகமா வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய அப்பாவையும், வயதான அப்பாவையும் கயரையும் எடுத்து வந்தான். அவங்க அப்பா பிடிக்க சொல்லிட்டு அந்த இதில் போயிட்டு என்ன பண்ணிட்டான், ஃப்ளவர்ஸை பூக்கள்லாம் பறித்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு நின்று கொண்டு இருக்கும்போது அவங்க கேட்டாங்க, நீ கயறு கொண்டு வந்த சரி, எதுக்கு அந்த வயசானவரையும் கூட்டிட்டு வந்த? அப்பா அவன் சொன்னா, இந்த கயறு வந்து நான் இறங்குறதுக்கு, அந்த வயசானவர் சொன்னீங்க பாத்தீங்களா, அவர் வந்து என்னோட அப்பா. நீங்க சில நேரம் விட்டாலும் விட்டுருவீங்க என்ன, ஆனா இவர் என்னுடைய தகப்பன், தன் உயிரை கொடுத்தாவது என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம கயரை எங்க கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம எதை நம்பிக்கிட்டு இருக்கோம், எதை நம்பி இருக்கிறோம், நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க கயர் எங்க இருக்கு? கேட்கற வரைக்கும் விட மாட்டேன். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க கயர் எங்க இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் அப்படியே இடி விழுந்தாலும் நான் அசைய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க, அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. நான் முன்பாக ஒரு சபையில போதகரா இருந்தேன் 2015. அதுல ஒரு சிஸ்டர் முன்னாடி வருவாங்க. அவங்க அந்த சிஸ்டருக்கு நிறைய கிருபை. என்ன கிருபை அப்படின்னா, பாட்டு பாடி ஆராதனை நடத்த ஆரம்பிச்சுட்டா முக்காடு போட்டுருவாங்க. முக்காடு போட்டு அப்போ தூங்க ஆரம்பிக்கிற சிஸ்டர் தான், அப்போ தூங்க ஆரம்பிக்கிறவங்க தான். ஆமேன் போடும்போது என்ன பண்ணுவாங்க, அது என்ன கிருபைன்னு தெரியல. ஆமேன், இதெல்லாம் முக்காடு போட்டுறாங்களா, அதனால அந்த சிஸ்டர் தூங்குறாங்களா அல்லது முழிச்சிருக்காங்களா என்ன பண்ணாது தெரியாது. என் மனைவி சொல்லுவாங்க, நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், எத்தனையோ மாத்திரை போட்டு வராத தூக்கம் என் பிரசங்கத்துல என்ன பண்ணிடுது. அப்போ பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு நாள் கூட சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க விசேஷித்த வரம் பெற்றே வர்றதுனால ஒன்றும் செய்ய முடியாது. ரைட். ஸோ சபையில் வந்து என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா, ஆமே. இப்போ பாருங்க, இவருக்குள்ள என்ன தெளிவு கிடைச்சது அப்படின்னா, ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு தெளிவு என்ன பண்ணுச்சு, கிடைச்சு. அவர் மறிச்சிட்டார், இனிமேல் பின்பற்றணுமா வேண்டாமா அப்படிலாம் இல்லை. அவர் உயிர் தெழுந்த பிறகு அவரையே பின்பற்றினாங்க, அவருக்காகவே வாழ்ந்தாங்க. ஆமென். சீஷர்களை அடித்து துன்புறுத்தும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் அதுல 33ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நல்லா பாருங்க, நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசி பாருங்க. 4ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க. அடிக்கிறாங்க அவங்கள போட்டு, ஆனா அவங்களோ மிகுந்த சந்தோஷமா இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒருவேளை கிறிஸ்துவை பின்பற்றுவதில் ஏதேனும் பாடுகள் வருமானா, ஏதேனும் கஷ்டங்கள் வருமானா சோர்ந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆமே. ஏதேனும் கஷ்டம் வரும் அப்படின்னா சோர்ந்து போயிடாதீங்க. ஆமா, இந்த சீஷர்களை பாருங்க, அடிக்கப்பட்டாங்க, ஆனாலும் ஆண்டவரை விடலை. அல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம அன்னைக்கு ஜெபம் பண்றது இல்லை, அன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறது இல்லை. சபைக்கே சில நேரம் போறதா வேண்டாமான்னு என்ன பண்ணுவோம், உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாம. இந்த பின்மாற்றம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, பின்மாற்றத்தின் ஆவி. அது நமக்குள்ள வருது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐக்கியத்தை விட்டே நம்மளை பிரிக்கும். சபை கூடி வருதலை விட்டே நம்மளை என்ன பண்ணிட்டே இருக்கோம், நிப்பாட்டிகிட்டே இருக்கும். ஒரு வாரம் போகாட்டா பரவாயில்ல, 2 வாரம் போகாட்டா பரவாயில்ல, அப்படியே நம்மளை என்ன பண்ணும். அப்புறமா ஆவிக்குரிய வட்டாரத்தை விட்டே நம்மளை விளக்கும். ஒரு சிஸ்டர் இன்னொரு சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணா என்ன பண்ண மாட்டோம், அடுத்து எடுக்க மாட்டோம். பாஸ்டர் ஃபோன் பண்ணா என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம். சில நேரம் பிளாக் பண்ணியெல்லாம் விட்டுறாங்க. அன்னைக்கு இவர் ஓயாம ஃபோன் போட்டு என்ன பண்ண, சர்ச்சுக்குள்ள கூப்பிடுறாரு, என்ன பண்றாரு, நம்ம ஆளு பிளாக் பண்றான். பிளாக் பண்ணுங்க, சந்தோஷம். ஆனா யாருக்கு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. உங்களை விசாரிக்கிறவர்கள் உங்களை எப்படி நடத்தணுமா, சந்தோஷமா அதை என்ன பண்ணணும், செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியக்காரங்க உங்களை கூப்பிடும் பொழுது சந்தோஷமா என்ன பண்ணுங்க, வாங்க ஊழியங்களுக்கு சந்தோஷமா வாங்க, சபையில செய்யற வேலைகளை சந்தோஷமா செய்யுங்க. நிச்சயமா அதுக்கான பலன் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்க கொடுக்குறீங்களா, கர்த்தருக்காக நீங்க செய்றீங்களா, இதற்கான பலனை கர்த்தர் இம்மையிலும் தருவார், மறுமையிலும் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இவர்கள் வாழ்க்கையில யாரை பின்பற்றுவது என்பதில் குறித்த ஒரு பெரிய தெளிவு கிடைத்தது. ஆண்டவரை பின்பற்றினார்கள், ஆண்டவருக்காகவே வாழ்ந்தாங்க. யோவான் அப்போஸ்தலனை தவிர மற்ற அனைத்து அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியாய் மரித்து இந்த ஆண்டவருக்காகவே வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து இவங்களுக்கு என்ன கிளாரிட்டி கிடைச்சதுன்னா, தங்க வாழ்க்கையில அழைப்பில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. அழைப்பு. ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இன்னும் உயிர்த்தல. பேதுரு தன்னோடு இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வாங்க நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க. இயேசுவோடு இருந்தவங்க இப்ப எங்க போயிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஊழியம் செய்யல, ஊழியம் செய்வதற்கான சூழலும் அங்க இல்லை. அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். பேதுரு சும்மா என்ன செய்யல, அப்படி போகல. ரோமர்கள் எங்க இவங்களை பார்த்தாலும் கைது செய்யணும். அப்படிப்பட்ட இந்த நம்ம ஊர்ல 144 இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தோன்றி அவங்களை என்ன பண்றார், தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பாருங்க, நம்மளை ஒரு நாளும் நம்மளை விட்டு கொடுக்காத ஆண்டவர். அல்லேலூயா. அவன் எந்த நிலைமையில நம்ம இருந்தா கூட அவர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இல்ல, அவன் ஸ்திரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாள், அவள் மறந்தால் நான் உங்களை என்ன செய்வதில்லை, மறப்பது. இந்த சீஷர்கள் தங்க வாழ்க்கையில ஊழியத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான தெளிவு அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, கிடைச்சது. அப்போ இன்றைக்கு நீங்க ஒருவேளை ஒரு வேலையில நீங்க இருக்கலாம், ஒரு படிப்புல இருக்கலாம், ஒரு தொழில இருக்கலாம். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற குறிச்ச ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா அதுல ஒரு தெளிவை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஆமென். நம்ம கேட்கும் பொழுது பாருங்களேன், ஆவியானவர் நமக்கு அதை கற்று தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே.
ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் எங்களுக்குள்ளே ஷகரபரபலனமா விகரதரபலரபா விகரதரபலனமா நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான தெளிவை ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 21:15. போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். கவனிங்க, ஆண்டவரை ஒரு கட்டத்தில் மறுதலித்த பேதுரு சீசர்களை என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிற ஒரு சூழல். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவங்க எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னிடத்தில் கூட்டி சேர்த்து அவங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே, இவர்கள் எல்லாரும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அப்ப கேட்டுட்டு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். என்ன பொறுப்பு? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆடுகளை மேய்ப்பாயாக. பேதுரு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான தெளிவை ஆண்டவர் இந்த பேதுருவுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில அடுத்து என்ன செய்வது என்று சொல்லி நீங்க தெரியாமல் நீங்க இருப்பீங்க அப்படின்னா, என் ஆண்டவர் உங்களை வழி நடத்த போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கரியர்ல எங்க நான் எந்த மூவ் பண்ணணும், ஆமென், எந்த கரியரை சூஸ் பண்ணணும், எப்படி அதை எப்படி நான் செயல்படுத்தணும், சில நேரம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவரிடத்தில் நம்ம போகும் பொழுது, ஆமென், ஆண்டவர் சொல்லார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அல்லேலூயா. வாழ்க்கையில சில நேரம் சூழல் எப்படி வருது அப்படின்னா, நமக்கு யாருமே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சில சூழல்கள் வரும். நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அல்லேலூயா. நான் உங்களிடத்துக்கு வருவேன்னு சொல்ற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நமக்கு பக்கத்துல நின்று நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்ப சீஷர்களுக்கு அவங்க அழைப்பை குறித்த ஒரு தெளிவை ஆண்டவர் என்ன செய்தார்? கட்டளையிட்டார். ஆமென். அது மாத்திரமல்ல, அவங்க தங்களுடைய வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில அடுத்து என்ன செய்யணும், அழைப்பை உறுதிப்படுத்திட்டாரு. இதான்ப்பா அவங்க அழைப்பு சொல்லிட்டாரு. ஓகே ஆண்டவரே, அப்ப அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்? சர்ச்சுக்கு நான் சர்வீஸ்க்கு வந்திருக்கிறேன், இப்ப நான் இறங்கி போக போறேன். போகும் பொழுது என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆண்டவர் இந்த சீஷர்களுக்கு சொன்ன காரியம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. எருசலேமை விட்டு போகாமல் நல்லா கவனிங்க. சீஷர்களை பார்த்த ஆண்டவர், நம்ம மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி நீங்க 18, 19, 20 வசனங்களை வாசித்தீங்கன்னா சொல்வார் ஆண்டவர், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் என்ன பண்ணுங்க, சீஷராக்குங்க. ஓகே. ஆனா ஆண்டவர் இங்க சொல்லும்போது என்ன சொல்ல தெரியுமா? நீங்க முதலில் எருசலேம்ல இருங்க, எருசலேம்ல இருங்க. என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன பண்ணுங்க, காத்திருங்க. நல்லா பாருங்க, வாழ்க்கையில அடுத்த உடனே நான் என்ன பண்ணணும்னு யோசித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே கர்த்தர் சொல்றாரு, முதலாவது தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டும். எருசலேம் ஒரு தகப்பனுடைய வீடு போல. அப்போ அந்த இடத்துல நம்ம சில நேரம் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லையே, நான் அடுத்து வளருவதற்கு எனக்கு எந்த சூழலுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். நான் சும்மா தானே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஆனா தேவன் சில நேரத்துல தீங்கு நாளிலே தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சில உயர்வுகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு சில நீ எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்களை தீங்கு நாளிலே கூடார மறைவில் அவர் ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற பாடுகளும் பாதுகாப்பு தான். சில நேரம் தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு சில பாடுகளை அனுமதிக்கிறார். பாடுகள், அப்ப அந்த பாடுகள் என்னை அழிப்பதற்கல்ல, என்னை பாதுகாக்க. இரண்டாவது, எனக்கு பாதை காட்ட. அல்லேலூயா. சில நேரம் பாடுகள் என் வாழ்க்கையில வரலன்னா, திறந்த வாசல், எல்லா பக்கமும் திறந்த வாசல், நான் நினைச்ச இடத்துக்கெல்லாம் நான் போவேன். ஆனா தேவன் சில நேரத்துல என் வாழ்க்கையில ஒரு பாடை அனுமதிக்கும் போது எங்கேயுமே நான் போக முடியாது. சில இடத்துல நான் வந்து நெருக்கப்பட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடம் தான் தேவன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற இடம். அந்த இடத்துல இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய சித்தத்தை நான் அறிய முடியும். அந்த இடத்துல இருக்கும் போதுதான் நான் தேவனை மட்டுமே நான் நோக்கி பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் யாருக்கு இதை பேசுறான்னு தெரியல. உங்க வாழ்க்கையில நீங்க நெருக்கப்பட்டு ஒரு இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும். ஆமென். அவர் எளியவனை புழுதிலிருந்து எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். அப்ப சில நேரம் சில ஆபத்துகளுக்கும் பிசாசினுடைய கண்ணிகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கும்படி கர்த்தர் நம்மள ஒரு இடத்துல என்ன பண்றார்? ஒளித்து வைக்கிறார், மறைத்து வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ சில காரியங்கள் டைம் எடுக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில காரியத்துக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில டைம் எடுக்கும். அவசரப்படாதீங்க. அல்லேலூயா. சீசையில பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்க உடனே என்ன பண்ணிடாதீங்க. நான் யார் தெரியுமா? இயேசுவோடு இருந்தவங்க. உடனே நம்மால் என்ன பண்ணல? ஊழிய செய்ய உடனே கிளம்பல. என்ன பண்ண ஆண்டவர் என்ன பண்ண சொன்னாரு? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன பண்ணுங்க? எருசலேமில் காத்திருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த கடைசி நாளில நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு எருசலேம் எது அப்படின்னா, கர்த்தர் கொடுத்திருக்கிற திருச்சபை. அல்லேலூயா. இந்த சபையில நம்ம நிலைச்சு நிக்கணும். அல்லேலூயா. இந்த ஐக்கியத்துல நம்ம நிலைச்சு நிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சும்மா ஏதோ ஒரு வாரம் வந்தோம், 2 வாரம் வராம அப்படி அல்ல. இந்த ஐக்கியத்துல நிலைச்சு நம்ம என்ன செய்யணும்? நம்ம நிற்கும் பொழுதுதான் சத்துருவின் உட்புகுதல் நமக்கு இருக்காது. அல்லேலூயா, ஆமென். நமக்கா ஜெபிக்கிறவங்க நமக்கு வேணும். நமக்கு ஆலோசனை சொல்றவங்க வேணும். ஆமென். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்ன செய்யட்டும்? கடிந்து கொள்ளட்டும். ஆமெனே காணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஆலோசனை சொல்லுகிற நபர்கள், தேவ ஆலோசனை சொல்லுகிற ஊழியர்கள் நமக்கு இருப்பது அவசியம், ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க, எருசலேமில் என்ன பண்ணணும்? நம்ம காத்திருக்கணும், காத்திருக்கணும். சில பேர் நான் பார்த்து ஆண்டவருடைய கிருபையினால சொல்றேன், ஊழியத்துல ஒரு 15 ஆண்டுகள் தான் ஆயிருக்குது. இந்த 15 ஆண்டுகள்ல நான் பார்த்த சில காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் என்ன அப்படின்னா, சபைக்குள்ள ஒரு ஐக்கியமா இல்லாமல், போதகரோடு நல்ல ஒரு ஐக்கியம் இல்லாமல், ஆமென், நான் நினைக்கிற இடத்துக்கு போறேன், நான் நினைக்கிறத செய்யறேன் அப்படின்னு இருக்கிற விசுவாசிகள் வாழ்க்கையில ஒரு ஸ்டெடியான ஆசீர்வாதம் இல்லை. திடீர்னு அவங்க வளர்ந்த மாதிரி இருக்கும், திடீர்னு அவங்ககிட்ட இருந்த வளர்ச்சி எங்க போச்சுன்னே தெரியாது. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, நிதானமாய் நடக்கிறவன் என்ன பண்றானா? கர்த்தருக்கு பயப்படுறான், கர்த்தருக்கு பயப்படுறான். உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் வருது, எதை நான் செலக்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, கர்த்தர் ஊழியக்காரங்களை கொடுத்துருக்கிறேன், வந்து என்ன பண்ணணும்? உட்காந்து ஜெபிக்கணும். பாஸ்டர் எனக்கா ஜோம் பண்ணுங்க, சிஸ்டர் எனக்கா ஜோம் பண்ணுங்க. அப்படி ஜோம் பண்ணும் போது கர்த்தர் அவங்க மூலமா நமக்கு பேசுவார். அல்லேலூயா, ஆமென். அவங்க மூலமா நம்மளை நடத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் கொடுத்திருக்கிற எருசலேமை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நீங்க கூடாது, விலக கூடாது. கர்த்தர் கொடுத்துற இடத்துல இங்கதான் நம்ம என்ன செய்யணும்? நிலைச்சு நம்ம நிக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம வீட்டுல செடி இருக்குது, அந்த செடியை எடுத்து ஒரு நாள் இங்க நடுறோம். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஒரு நாள் இங்க நட்டு வைக்கிறோம், அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு பிடுங்கி இங்க நட்டு வைக்கிறோம், அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு இடத்துல நட்டு வைக்கிறோம். எவ்வளவு நாள்ல இது கனி கொடுக்கும்? எவ்வளவு நாள்ல கனி கொடுக்கும்? கனி
கொடுக்கவே கொடுக்காது. நம்மளா பிளாஸ்டிக்ல வாங்கி ஏதாவது இந்த மாதிரி சொருனாத்தான் உண்டு. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சபையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஐக்கியத்துல நம்ம நிலைச்சு நிக்கணும். ஆமென். கர்த்தர் கொடுத்திருக்கிற இடத்துல நம்ம அக்கௌண்டபிளா என்ன செய்யணும்? நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திருப்பி கொடுப்பீர் என்று கேட்டார். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதித்தினாலே வைத்திருக்கிற காலம். இல்ல அது வேணாம். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நல்ல கவனிங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கொடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, முதல் காரியம் எருசலேம்ல என்ன பண்ணுங்க? தரித்திருங்க, தரித்திருங்க, காத்திருங்க. தரித்திருக்கணும், காத்திருக்கணும். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டாங்க. என்ன பண்ணாங்களா? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். சும்மா இல்ல, அவங்க என்ன பண்ணாங்களா? ஜெபித்தார்கள், வேண்டுதல் செய்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில நான் செய்யணும். தேவ சித்தம் என் வாழ்க்கையில நடக்கணும். என் வாழ்க்கையில அடுத்த படிக்க நான் போகணும்னு எதிர்பார்க்கிற சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருக்கு? ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? என்னுடைய ஜெப வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா என் தேவன் என்னை சும்மா அப்படியே போற வாக்குல அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு என்ன செய்ய முடியாது. எனக்கும் ஆண்டவருக்கும் அனுதினமும் ஒரு உறவு இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு உறவு. ஆமென். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு என்ன பண்ணிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த சபைக்கு வந்துட்டு இனி அடுத்த வாரம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் என்கிற ஒரு மனநிலைமையோடு நம்ம இருப்போம் அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வர முடியும். தேவன் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வரணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் செடி, நீங்கள் யாரு? கொடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. செடியிலிருந்து பிடுங்கப்பட்ட கொடி ஒரு சில நாள் பார்க்கும்போது அது பச்சையா தான் இருக்கும், ஒரு சில நாள் நல்லா தான் இருக்கும், பூ கூட கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனா நாள் ஆச்சுன்னா காய்ந்து போகும். தேவனோடு நம்ம உறவு எப்படி இருக்கு? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்மோடு இருக்கணும்ப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, உங்களோடு இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு நாள் உங்களோடு இருக்கணும்ப்பா. உங்களோட ஒவ்வொரு நாள் இருக்கணும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் இருக்கணும்.